நீ நான் காதல் சீரியல்ல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முரளி அனுவோட அத்தைக்கு ஃபோன் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அனுவுக்காக ஒரு வரன் பார்க்குறேன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க திருப்பூர்ல ஒரு நல்ல ஃபேமிலி. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நான் பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வர சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்த அனுவோட அத்தைக்கு உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குற ஏற்பாட காமிக்கிறாங்க. ஸோ பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்லருந்து வந்து அணுவ பார்த்துட்டு, "அணு எங்களுக்கு ரொம்பவுமே புடிச்சு போயிருக்கு" அப்படின்னு ஓப்பனாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்க்கும்பொழுது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஸோ போக போக தான் பார்க்கணும். ஸோ அணுவுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ஆகாஷ தானே அணுவும் விரும்புறாங்க. ஆனா அத தான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களே. ஸோ கவலையிலேயே அப்படியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சர்றாங்க. ஸோ அவங்க மாட்டுக்கும் பொம்மை மாதிரி வந்து நிற்கிறாங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸை சேடாக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. மாப்பிள்ளை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அனு பேசவே மாட்டேங்கிறாங்க. எப்படியோ பொண்ணு பார்க்கும் படலம் முடிஞ்சிடுச்சுங்க. இதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அபி சும்மா இருக்காம மாப்பிள்ளையோட ஃபோட்டோவ நம்ம ஹீரோ ராகவுக்கு அனுப்பி வச்சு வெறுப்பேத்துறாங்க. உடனே நம்ம ராகவ் அபிக்கு ஃபோன் பண்ணி, "என்ன ஃபோட்டோ இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "இதுதான் எங்க அக்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. எங்க அக்காவும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு இந்த விஷயத்த வந்து ஆகாஷுக்கிட்ட சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி அணுவுக்கு உன் மேல காதல் இல்லையாட்டுக்கு. அதனால தானே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இதுக்கப்புறம்னாச்சும் நீ உன் வேலைய போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம ஆகாஷ் அணுவுக்கு ஃபோன் பண்ணி எப்படியோ ஃபோன் பண்ணி அட்டெண்ட் பண்ண வச்சர்றாங்க. உடனே அணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "ஆமா நானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு அணுவும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஆகாஷுக்கு அப்படியே மனசு வெடிச்சே போச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ அணுவுக்கு போட்டுட்டு, "நான் இனிமேக்கு இந்த உலகத்தில இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரைய போட்டுட்டு படுத்துடுறாரு. மெசேஜ பார்த்த அணு வந்து நம்ம ஆகாஷுக்கு ஃபோன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அணு வந்து நேரா போயிட்டு அபிகிட்ட சொல்லுவாங்க. அப்ப அபிக்கு புரிஞ்சிரும், அக்காவுக்கும் ஆகாஷ் மேல காதல் இருக்கு அப்படிங்கிற உண்மை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்னு.